அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச போகிறது கெரியர் கைடன்ஸ். ஓகேவா? கெரியர் கைடன்ஸை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். கடந்த யூடியூப் வீடியோக்கள் மூலமாக கெரியர் மேனேஜ்மெண்ட், கெரியர் பர்செப்ஷன்ஸ், செல்ஃப் அனாலிசிஸ், நாமளை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது மூலமாக நம்ம எப்படி கெரியரை சூஸ் பண்ணுறது, நம்ம கேட்ட கெரியரை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கெரியர் கைடன்ஸ் வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தாக நான் சொல்ல போகிறது கெரியர் ஆப்ஷன்ஸ். ஸோ நமக்கு கெரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த மாதிரியான கெரியர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணணும், அதுக்கு எதை சூஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் கெரியர் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கெரியர் ஆப்ஷன்ஸில் முதல்ல நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டில் எப்படி போகிறது அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஒவ்வொரு கவர்மெண்ட் வேலைக்கும் அதுக்கான தகுதிகள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்னா நம்ம தமிழ் கட்டாயம் தேவை. தமிழ் இருந்தால் தான் அதிகமான வேலைவாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ தமிழ் ஒரு பாடப்பிரிவாவோ தமிழ் மீடியத்தில் படித்தாலோ நமக்கு முன்னுரிமை அதிகமாக கிடைக்கும். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா நமக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருந்தால் அதுக்கேற்றவாறு நமக்கு அந்த பாடங்களுக்கு ஏற்றவாறு, தகுதிக்கு ஏற்றவாறு, வயசுக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, யூனிஃபார்ம் சர்வீஸ், நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ யூனிஃபார்மில் போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி உடல் தகுதி எல்லாமே வேணும். மற்றதுக்கு உடல் தகுதி கொஞ்சம் எல்லாத்துக்கும் தேவைப்படாது, சிலதுக்கு தேவைப்படும். அவ்வளோ அப்படி இருக்கும். இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா நம்ம 8ஆம் கிளாஸ்ல இருந்தே நம்முடைய ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பித்தாதான் சரியாக ஒரு டிகிரி முடித்து வெளியே வரும்போது அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெளியே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் போக முடியும். அதனால் எப்போவுமே 8ஆம் கிளாஸ் தான் ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சரியான நேரமாக இருக்கும். அந்த நேரத்துலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்மளை நாமளே தயார்படுத்தி கொண்டு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நமக்கு அந்த சிலபஸ் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். கவர்மெண்ட் வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ ரயில்வே எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் படிக்க போனீங்கன்னா நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிச்சுக்கிட்டு மற்ற எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண முடியும்னா முடியாது. ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னால் அதுவும் நடக்காது. டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணலான்னா அதுக்கு நடக்காது. அப்போ ஒவ்வொரு படிப்பு ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸு, ஒவ்வொரு விதமான கேள்வி முறைகள், ஒவ்வொரு விதமான பதில்கள் நம்ம கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளால் அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்க அந்த பேங்கிங் எக்ஸாமுக்கு குவான்டிடேட்டிவ், ரீசனிங் எபிலிட்டி எல்லாம் நல்ல ஆப்டிடியூட் எல்லாம் நல்லா தெரிஞ்சால் தான் ஈஸியாக பேங்கிங் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். எந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறதையும் நம்ம நேர்மையாக முடிவு பண்ணி அதுக்கேற்றவாறு பாடப்பிரிவுகளை சூஸ் பண்ணி அதுக்கேற்றவாறு நம்மளை அந்த எக்ஸாம் தயார்படுத்திக்கணும். அந்த பாடப்பிரிவுக்கு ஏற்ற மாதிரியான சிலபஸில் நல்ல தரவாக நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால் அந்த பாடப்பிரிவில் அந்த எக்ஸாமில் நன்றாக மார்க் எடுத்து ஜெயிச்சு வர முடியும். எல்லா எக்ஸாமையும் ஒன்றா குழப்பி ஜெயிக்க முடியும்னா முடியாது. ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சா போதும், இல்லை சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிலபஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி கேள்வி முறையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எக்ஸாம் எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் எளிதாக ஜெயிக்க முடியும். ஓகே. அரசு வேலைக்கு அடுத்தபடியாக தனியார் வேலைவாய்ப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். தனியார் வேலைவாய்ப்புகளில் முதலாவது நாம் பார்க்க போகிறது முதலாளிகள் நடத்தும் நிறுவனங்கள், ஒரு தனிநபர் நடத்தும் நிறுவனங்கள். இவங்க லோக்கலில் உள்ள ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு, ப்ரொப்ரைட்டர்ஷிப் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் நிறுவனத்தை நடத்திட்டு இருப்பாங்க. இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த முதலாளியோட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் வேலை பார்க்க முடியும். முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். முதலாளிகள் சொல்கிற நேரத்தில் வேலைக்கு வரணும், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும்.
அப்படின்னா தான் அந்த நிறுவனங்களை நம்ம வேலை பார்க்க முடியும். அடுத்த MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லும் சிறு குறு நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு சின்ன நிறுவனங்களை நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறுவனங்களை வேலை பார்க்குறது வந்து லேபர் ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேலையாட்கள் இருப்பாங்க. அதுக்கு மேலே வேலையாட்கள் இங்கே இருக்க மாட்டாங்க. இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்கலாம், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்கலாம். அடுத்ததாக ஒன்றுக்கு மேற்பட்ட பங்குதாரர்கள் சேர்ந்து நடத்தும் நிறுவனங்கள். இது வந்து பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள் சொல்லுவோம். இது மத்திய அரசின் கீழ் ரெஜிஸ்டர் பண்ணி நடத்துகிறாங்க. இது வந்து யார் வேணாலும் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிர்வாக இயக்குனர், அது எல்லா இயக்குநர்களுக்கும் தலைவராக ஒரு நிர்வாக இயக்குனர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறபடி தான் இந்த நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இடத்துல இயங்குகிற நிறுவனம், ஒரு அலுவலகம் வச்சுட்டு அங்கேயே இயங்குகிற நிறுவனமாக இருக்கலாம், இல்லை மாநிலம் முழுவதும் கிளைகள் கொண்டு இயங்கும் நிறுவனமாக இருக்கலாம், இல்லை இந்தியா முழுவதும் கிளைகள் கொண்டு செயல்படும் நிறுவனங்களாகவும் இருக்கலாம். இதுவும் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்கலாம், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியும் இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் லிமிடெட் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 7க்கு மேற்பட்ட இயக்குநர்கள் இணைந்து அதுக்கு மேலே பொதுமக்களுடைய பங்கையும் சேர்த்து நடத்தும் நிறுவனங்களாகும். இந்த நிறுவனங்களில் வந்து ஒரு நிர்வாக இயக்குனர், அவருக்கு கீழே நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்க எல்லா அதிகாரிகளும் அவங்கவுங்க நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அப்புறம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், டிசைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும். இதில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்கு ஏற்ப அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிற வேலைகளை மட்டும்தான் நம்ம அங்கே செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் செயல்படும் கிளைகளை கொண்டு செயல்படும் நிறுவனங்களாக இருக்கும். இந்த நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் தலைமை அலுவலகத்தை வச்சுட்டு இந்தியாவில் செயல்படுற நிறுவனம் இருக்கலாம், இந்தியாவில் தலைமையிடம் வச்சுட்டு உலகம் முழுவதும் கிளைகளை கொண்ட நிறுவனமாகவும் இருக்கலாம். ஸோ இவங்க வந்து எந்த நாட்டில் தலைமை அலுவலகம் இருக்கோ அந்த நாட்டின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்முடைய தொழிலாளிகளுக்கான சம்பளம் இதையெல்லாம் நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி தகுதியாக இருக்கட்டும், திறமைகளாக இருக்கட்டும், வெற்றியெல்லாம் அவங்க இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அதிகமாக இந்த மாதிரி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்ட் இன்டர்வியூஸ் இருக்கும். அதாவது தனிநபர் இன்டர்வியூ, டெக்னிக்கல் ரவுண்ட் இன்டர்வியூ, அப்புறம் டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அங்கே வேலையில் ஏற முடியும். அடுத்ததாக பார்க்குறது வந்து NGOs, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வந்து சேவை செய்யும் நிறுவனங்கள். இது அரசுக்கு இணையாக இவங்க செயல்படுறதுனால இவங்க நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இவங்களும் வந்து பொதுமக்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கெல்லாம் பாடுபடக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். சமூக சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கும்போது சமூக சேவை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தங்களால் பணத்தை செலவிட முடியாது, ஆனால் ஒரு வேலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவங்க இந்த மாதிரி நிறுவனங்களில் சேர்ந்து பணியாற்றலாம். அரசு வேலைகளுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எத்தனை விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து மெயினாக பார்க்க வேண்டியது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ பொருட்கள் தயாரிச்சிட்ருக்காங்க. தயாரிக்கிறதுக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அதில் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து மெஷினரிஸாக இருக்கட்டும், அந்த மெஷினரிஸை உருவாக்குறதா இருக்கட்டும், அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மெஷினரிஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அடங்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எரிபொருள் பொறுத்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாறுது. அப்புறம் வந்து எத்தனை பேர் உட்காரலாம் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த இண்டஸ்ட்ரி மாறுது. எந்த மாதிரியான சேவைகள் செய்கிறத பொறுத்தும் மாறுது. பயணிகளா இல்லை சரக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாறும்.
ஸோ ஆட்டோமொபைல் 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் வரும். இந்த இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெட்ரோலில் ஓடுதா, டீசலில் ஓடுதா, கேஸில் ஓடுதா, இல்லை வந்து சிஎன்ஜியில் ஓடுதா, அது இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக ஓடுதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி பல விதமான தொழில்நுட்பங்களோடு ஒரு BS6 4லேருந்து 6 மாறிடுச்சு. ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறுவனங்களை வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக அந்த கோர்ஸ் முடிச்சுக்கிட்டு வந்துட்டோம்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வேலை கிடைச்சிரும். அடுத்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எத்தனை பேங்க்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் வரும். பேங்க் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நகை கடன் கொடுக்குற நிறுவனங்கள், ஹவுசிங் லோன் கொடுக்குற நிறுவனங்கள், பர்சனல் லோன் கொடுக்குற நிறுவனங்கள், கிரெடிட் கார்டு சர்வீஸ் கொடுக்குற நிறுவனங்கள், சேமிப்பு திட்டங்கள், இது எல்லாமே வந்து இந்த பேங்கிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த பேங்க் இண்டஸ்ட்ரியில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்புறம் மைக்ரோ ஃபினான்ஸ் இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ்லையும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களை அடுத்தடுத்து வேலைக்கு ப்ரொமோஷனில் போயிட்டே இருக்கலாம். நிறைய வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்க ஒரே இடம் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்த ரீட்டைல் நிறுவனங்கள். ஸோ இன்னைக்கு வந்து செயின் ஸ்டோர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்தியா முழுவதும் செயின் ஸ்டோர்ஸ் கொண்ட நிறுவனங்கள் ரிலையன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பேண்டலூன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கலர்ஸ், அப்புறம் நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனிகள் வந்து நிறைய சைனா ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க, க்ரோசரி வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபார்மசி கூட ரீட்டெயிலில் வந்திருக்கு. ஸோ இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து அதுக்கு தகுந்த படிப்புகள் இன்றைக்கி நிறைய வந்திருக்கு. ரீட்டைல் MBA, ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்லாம் கோர்சஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டோன்னா BBA, MBA அந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சுட்டு ரீட்டைலில் சேல்ஸு தெரிஞ்சுக்கிட்டு, ஷோரூம் சேல்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்ல FMCG நிறுவனங்கள். இது வந்து நிறைய FMCG ப்ராடக்ட்ஸை பண்ணுற எல்லா நிறுவனங்களுமே FMCG கீழே வரும். இதில் வந்து ப்ரொடக்ஷன்லையாக இருக்கட்டும், நம்ம சேல்ஸ்லையாக இருக்கட்டும், சர்வீஸ்லையாக இருக்கட்டும், கடைகளில் வந்து பொருட்களை போடுறதுக்கு டீலராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே FMCGயில் நிறைய வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற படிப்புகள் படித்தா தான் இந்த FMCGயில் நம்ம வேலைக்கு போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான தளவாடங்கள், அதாவது கருவிகள், பொறியியல் கருவிகள், அது இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், அது வந்து டிராக்டராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கருவிகளாக இருக்கட்டும், அதுக்கடுத்து உரங்களாக இருக்கட்டும், பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருக்கட்டும், இயற்கை உரங்களாக இருக்கட்டும், விதைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே வந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக தான் பண்ணுறோம். பால் பண்ணை இருக்குது, அப்புறம் மீன் பண்ணை இருக்குது, கோழி பண்ணை இருக்குது, காளான் பண்ணை இருக்குது, ஸ்பைரல்னா இருக்குது, அப்புறம் தேனீ பண்ணை இருக்குது, அப்புறம் மரங்கள், கூட்டு பண்ணை திட்டம், இந்த மாதிரி எல்லாமே அக்ரிகல்ச்சரில் வர்றதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பண்ணைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இறால் பண்ணையிலலாம் ரொம்ப நிறைய வேலைவாய்ப்புகள் இவங்களுக்கு செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர்னு சொல்லி கோர்சஸ் முடிச்சுக்கிட்டு ஈஸியாக இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் போகலாம். வெளிநாடுகளிலும் அதிகமான வேலைவாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் ஒர்க் பண்ணலாம். ஃபேஷன் நிறைய என்ன சொல்கிறது, என்னென்ன டிசைன் பண்ணலாமோ அந்த டிசைனராகவும், இல்லைன்னா வந்து கம்பெனிகளில் வந்து தயாரிக்கிற இடத்துல வேலை பார்க்கலாம், கட்டிங்கில் வேலை பார்க்கலாம், டெய்லரிங்கில் வேலை பார்க்கலாம், குவாலிட்டியில் வேலை பார்க்கலாம், பேக்கிங்கில் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது டெக்ஸ்டைலில். அந்த எக்ஸ்போர்ட்டில் இண்டஸ்ட்ரியில் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான பயங்கர ஆக்யூரேட்டாக எல்லாமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த நூல்களாக இருக்கட்டும், நூல்களோட இடைவெளிகளாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்து செய்யணும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வேலைகள் கிடைக்கிறதுக்கு அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்சஸ் முடிச்சிட்டோன்னா ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவே வீட்டிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பண்ணாலும், பெயிண்டிங் பண்ணாலும், அப்புறம் அழகான போட்டிக் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆரி ஒர்க்ஸ், இதெல்லாம் பண்ணினாலும் நிறைய காசு சம்பாதிக்க முடியும். அப்புறம் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி,
பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சவங்கள தான் அந்த மிஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களால தான் முடியும். ஸோ அந்த மிஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து அங்கே வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் இதுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து நெட்வொர்க் எல்லாம் இந்த மாதிரியான நம்ம தொலைபேசி அலைபேசி எல்லாமே வந்து இது கீழே வந்துடும். அப்புறம் இன்டர்நெட் எல்லாமே இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் வருது. ஸோ எப்படிப்பட்ட இன்டர்நெட் கொடுக்குறாங்க, வைஃபைல கொடுக்குறாங்களா, அப்புறம் லேண்ட் கனெக்ஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் மூலமாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து டவர்ஸ் கனெக்ஷன்ஸு, இது எல்லா ஏரியாவுமே வந்து இந்த மொபைல் டவர்ஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற டெலிகாம் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து நிறைய என்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் நிறைய இருந்தாச்சுன்னா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், மொபைல் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் எது இருந்தாலும் சரி, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஏரியாவில் அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து மீடியா பொறுத்த வரைக்கும் டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து அனிமேஷன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டிசைனிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஃபோட்டோஷாப் ஒர்க்காக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், அப்புறம் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் மீடியாவில் இருக்குது. அது இல்லாமல் பிரிண்டிங் பார்த்திங்கன்னா அங்கே எடிட்டர், அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டு இவங்களோட தேவையும் இருக்குது. அப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்படி பெரிய இண்டஸ்ட்ரி மீடியா அந்த பிடிச்சவங்க அங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் மீடியாவில். அது மாதிரி சேனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் இருக்குது. டிஸ்கவரி சேனல்ஸ் இருக்குது, அனிமல் பிளான்ட் சேனல்ஸ் இருக்குது, நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வேணால் அந்தந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தும் அந்த வேலை வாய்ப்புகள் அது தகுதிக்கேற்ப மாறும். அது டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது பஸ் டிரான்ஸ்போர்ட், காரு, ஆட்டோ, அப்புறம் வந்து ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ இது சில டிரான்ஸ்போர்ட் வந்து கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டு அப்ளை பண்ணி தான் அந்த வேலைக்கு போக முடியும். மற்றபடி தனியார் வேலைவாய்ப்புகள் டிரைவராக, அதுக்கப்புறம் என்ஜினியர் சார்ந்த அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் எம்பிஏ இதெல்லாம் முடித்தவங்களுக்கும் அந்தந்த பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃப்ளைட், அந்த மாதிரி ஃப்ளைட்டு, இல்லை ராக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை சேட்டலைட் லான்ச்சிங்காக இருக்கட்டும், ஐஎஸ்ஆர்ஓவாக இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிட்டடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறுவனங்கள் ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு ஏவியேஷன் கோர்சஸ் முடித்தா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கவர்மெண்ட்டில் தான் அதிகமான வேலைவாய்ப்புகளே தவிர வெளிநாடுகளில் தான் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு நமக்கு அதில் அதிகமாக இருக்குது. அடுத்து என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், சேரிட்டபிள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எம்எஸ்டபிள்யூ, பிஎஸ்டபிள்யூ, பிஏ சோஷியாலஜி, சைக்காலஜி எல்லாம் முடித்தவங்க வந்து இந்த மாதிரி என்ஜிஓஸில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அங்கே அந்த இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகலாம். அடுத்தான இண்டஸ்ட்ரி எல்என்டி, லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி. இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரைனிங் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போகிறோமா, சேல்ஸ் ட்ரைனிங் கொடுக்க போகிறோமா, ப்ராசஸ் ட்ரைனிங் கொடுக்க போகிறோமா, டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்க போகிறோமா, லீன் சிக்ஸ் சிக்மா அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்க போகிறோமா, இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுக்க போகிறோமா, லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்க போகிறோமா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்க போகிறோமா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்க போகிறோமா, யோகா ட்ரைனிங் கொடுக்க போகிறோமா, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்க போகிறோமா, இது எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் சொல்லி டிசைட் பண்ணி அந்த மாதிரி ட்ரைனிங்ஸில் ட்ரெயினராக நம்ம போகலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் தெர்மல் பவர் மூலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் நியூக்ளியார் மூலமாக ரியாக்டர்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், சோலார் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து தண்ணீர் மூலமாக, நீர் மின்சாரம் மூலமாக உருவாக்குற மின்சாரமாக இருக்கட்டும், இல்லை நிலக்கரி மூலமாக தெர்மல் பவர் பிளான் மூலமாக உருவாக்குற எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இதை வந்து வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கறது, இண்டஸ்ட்ரியில் கொண்டு சேர்க்கறது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் சேர்ந்து இந்த எலக்ட்ரானிக்ஸு கூட கொஞ்சம் சாஃப்ட்வேரும் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது.
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லா இடத்துலையும் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்குது, வாஷிங் மிஷினில் இருக்குது, டிவியில் இருக்குது, அப்புறம் வந்து லேப்டாப், மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த எலக்ட்ரானிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் மட்டும் படித்தா போதாது, அதுக்கடுத்து சின்ன சின்ன கோர்சஸ் இருக்குது, அதையும் சேர்த்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் ஆடிட் பண்ணுற பல கம்பெனிகள் இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆடிட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்களா இருக்கலாம், பிகாம் முடித்தவங்களா இருக்கலாம், கம்பெனி செக்ரட்டரி முடித்தவங்களா இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் சிமா அப்படிங்கிற கோர்ஸ் முடித்தவங்களா இருக்கலாம். ஸோ இவங்க வந்து ஆடிட்டிங் எந்த கம்பெனியில் வேணாலும் வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சேலரி நிறுவனங்களை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வரைக்கும் போகிறதுக்கு பெரிய நிறுவனங்களில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு அந்தந்த திறமைகள் இருந்து அந்த மாதிரி கோர்ஸஸ் எடுத்தால் ஈஸியாக அச்சீவ் பண்ணி போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி பற்றி ஷிப் மூலமாக போர்ட்டில் வேலை பார்க்குறது, பெரிய பெரிய ஷிப்பை வந்து மேனேஜ் பண்ணுறது, கேப்டனாக ஒர்க் பண்ணுறது, நாட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சும் ஒர்க் பண்ணலாம், இல்லை பிஇ மரைன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த கோர்ஸ் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வேலைக்கு போகிறது. ஃபிஷரிஸ் பிஇயில் வந்து ஃபிஷரிஸ் டெக்னாலஜி முடித்தாலும் பிடெக் அந்த மாதிரி கோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் போய் கோர்ஸ் முடிச்சுட்டு, இல்லைன்னா மரைன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அங்கேயும் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், உலகிலேயே மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் லாஜிஸ்டிக்ஸ் தான். தரை மூலமாகவோ கடல் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ பொருட்களை ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு செல்வது தான் லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். இது வந்து இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்களுடைய ரூல்ஸ் படி தான் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு கொண்டு செல்கிறோம். அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு அதையெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அப்ளை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து படிக்கிறதுக்கு வந்து MBA லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கோர்சஸ் இருக்குது. அப்புறம் 1 இயர் கோர்ஸ், 2 இயர் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்கலாம், மெடிக்கல் ரெப்பா, டாக்டர்ஸை போய் மீட் பண்ணி அந்த மாதிரி மெடிக்கல் ரெப்பா வேலை பார்க்கலாம், சேல்ஸ் சர்வீஸ், அப்புறம் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும். சேலரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸ் முடிக்கும், டிஃபார்ம் முடித்தா அதுக்கு ஒரு சேலரி, பிஃபார்ம் முடித்தா அதுக்கு சேலரி, ஃபார்ம் டி முடித்தா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி, இந்த மாதிரி சேலரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல்லையும் வேலை பார்க்கலாம், ஃபார்மசிஸில் வேலை பார்க்கலாம், டீலர்ஸில், டிஸ்ட்ரிபியூட்டரில், ஸ்டாக்கிஸ்கிட்ட, C&F கிட்ட, இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் நிறைய ஃபார்மா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. அதில் வேலை வாய்ப்புக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. அடுத்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பற்றி ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னைக்கு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் செயின் ஹாஸ்பிட்டல்ஸ் தான், காவேரி ஹாஸ்பிட்டல் செயின் தான், MGM ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி, அப்புறம் வந்து எய்ம்ஸ், ஸோ மெடிக்கல் காலேஜஸ், ஜிப்மர், வேலூர் CMC, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பார்க்குறதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ஸுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது, நர்சிங் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சுட்டா இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வேலைக்கு போகலாம். சாதாரணமாக MBBS முடித்தா மட்டும் ஒரு வேலை கிடைக்காது. MBBS முடிச்சுட்டா அதை MD பண்ணணும், இல்லைன்னா MS பண்ணணும், இல்லை MD மட்டும் முடித்தா போதும் அதாட்ட DM பண்ணணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. MS மட்டும் முடித்தா போதும் அது MCH முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு டாக்டருக்கே போக முடியும். அப்போ மற்றவங்க அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் முடித்தா ஈஸியாக ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து B.Ed, M.Ed, அப்புறம் வந்து PhD இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் போக முடியும். தமிழ்நாட்டில் ஒரு டீச்சர் எக்ஸாம்ஸ் இருக்குது, இந்தியா முழுவதும் போகிறதுக்கு அதுக்கு தனியாக டீச்சர் எக்ஸாம்ஸ் இருக்குது, லெக்சராக போகிறதுக்கு நெட் எக்ஸாம் இருக்குது, ஸ்லெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடித்தா தான் அந்த ஆசிரியர் பணிகள் போக முடியும். அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோர்சஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன், அப்புறம் ஸ்பெஷல் சில்ட்ரனை பார்க்குறதுக்கான தனியாக கோர்சஸ்ஸு, இதெல்லாம் தனித்தனியாக படிக்கணும். அந்தந்த கோர்ஸ் படித்தா ஈஸியாக அந்த டீச்சராக ஈஸியாக வேலைக்கு போகலாம்.
அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆக்சுரியல் சயின்ஸ், இல்லைனா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி இடத்துல எங்கே வேணால் வேலைக்கு போகலாம். ஸோ இன்சூரன்ஸ் கோர்ஸ் எடுத்து ஐஆர்டிஏ லைசன்ஸ் எடுத்து அந்த ஏஜெண்டாக போகலாம். அப்புறம் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. இது எந்த இண்டஸ்ட்ரியில் வேணாலும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் போயாச்சுன்னா வேலை வாய்ப்பு எப்போவுமே இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்டில் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கலாம். அடுத்தா பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்து லாங்குவேஜஸ் நிறைய வந்துச்சு. ஜாவா, C++ தெரிஞ்ச இடத்துல இன்றைக்கி வந்து பைத்தான், இந்த அதுக்கு அடுத்தபடியாக ஜாவா ஸ்கிரிப்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் நிறைய வந்துருச்சு, க்ளவுடு இன்ஜினியரிங் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் முடித்தா வேலைகள் அதிகமாக கிடைக்குது. எக்கச்சக்கமான ஒரு 1 மந்த் கோர்ஸ், 2 மந்த் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சுன்னா சேல்ரி டிஃபரன்ஸ் ஆகும். பல கம்பெனிகள், அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனிகளை தேடி நம்ம வேலைக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே வேலை வாய்ப்பு உள்ள ஒரு ஃபீல்ட். அதுக்கு கோர்சஸ் சரியாக படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்த்து செலக்ட் பண்ணணும். ஐடி எனேபிள்டு சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பேக் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால் சென்டர்ஸ் எல்லாம் பிபிஓ, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், எந்த மாதிரி மெயிலா கால் சென்டரா அப்படிங்கிறது இருக்குது. வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ப்ராசஸ், பேக் அண்ட் ப்ராசஸில் பிகாம் முடித்தவங்களுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சு அவங்க நிறைய எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம், அதே மாதிரி ஆட்டோமொபைல், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சப்போர்ட்டிங் ஒர்க்கில் வந்து இவங்களெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டோன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சிவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கும், பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் ஓடிட்டுருக்கும், அப்புறம் ஹைவே ஒர்க்ஸ் இருக்கும், டேம் ஒர்க்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பாலங்கள் கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ். அது ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கட்டும், டிசைன் கோர்ஸ் முடித்தவங்களா இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடித்தவங்களா இருக்கட்டும், இன்டீரியர் டிசைனிங், எக்ஸ்டீரியர் டிசைனிங், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ரொம்ப எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிவில் இன்ஜினியரிங்கில். டிசைனிங் ஒர்க்காக இருக்கட்டும், பில்டிங் பண்ணுற இடத்துல இருக்கட்டும், சூப்பர்வைசிங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அப்புறம் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோல் தான் சிவில். ஸோ இவங்களுக்கு லைசன்சிங் இருக்குது. அந்தந்த லைசன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கான்ட்ராக்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவிலை பொறுத்த வரைக்கும் பில்டிங் டெமாலிஷன் கோர்சஸ் இருக்குது, அப்புறம் என்டிடி கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் அடிஷ்னல் எடுத்து படிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் சேலரி டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்புறம் கடலுக்கு அடியில் போய் பில்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் முடித்தா இன்னும் சேலரி அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிட்டோன்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் எப்போவுமே இருக்கும். அடுத்து டூரிசம் இண்டஸ்ட்ரி. உலகம் முழுவதும் சுற்றலாம் டூரிசம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். டூரிசம் இண்டஸ்ட்ரியில் என்ன, டூர் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணலாம், டூர் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணலாம், அப்புறம் டூர் டிசைன் பண்ணுறவங்கள ஒர்க் பண்ணலாம், அப்புறம் லோக்கல் கைடாக ஒர்க் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் கைடாக ஒர்க் பண்ணலாம். ஸோ வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது டூரிசம் இண்டஸ்ட்ரியில். அப்புறம் டிக்கெட்டிங் ஏரியாவில் ஒர்க் பண்ணலாம். ஐயாட்டா முடித்தா டிக்கெட்டிங் பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுற இடத்துலலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வேலை வாய்ப்பு எப்போவுமே இருக்கும். இது இல்லாமல் கன்சல்டிங் சர்வீஸ், நிறைய கன்சல்டிங் சர்வீசஸ் இருக்குது. ஹோம் கேர், சிங்கேர், அப்புறம் வந்து அட்மிஷன்ஸு, எஜுகேஷன் சப்போர்ட்டு, அப்ராடுக்கு எஜுகேஷன் அனுப்புறது, மேன்பவர் கன்சல்டன்சி, இந்த மாதிரி நிறைய கன்சல்டன்சி சர்வீசஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ வேலைவாய்ப்புக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்போவுமே வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம போக போகிறோங்கிறத டிசைட் பண்ணிட்டு நம்ம அங்கே போகணும். இந்த இண்டஸ்ட்ரின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம எடுக்கிற கோர்ஸ் நமக்கு எது சரியாக வரும் அப்படின்னு பார்த்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் எந்த இண்டஸ்ட்ரி வேணும்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நம்ம போக முடியும். பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம எப்படி ஷைன் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்து பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறது அப்படிங்கிறதா போயிட்டு பார்த்துட்டோம்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும். ஓகே, கார்ப்பரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்ப்பரேட்னா ஸ்மால், மீடியம், பிக் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ ஸ்மால் கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னா 50 கோடி கீழே டேர்ன் ஓவர் உள்ள எல்லா கம்பெனிஸுமே ஸ்மால் கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். மீடியம் கார்ப்பரேட் கம்பெனிஸ்னா 50 கோடியிலேருந்து ஒரு 250 கோடி வரைக்கும் உள்ள டேர்ன் ஓவர் உள்ள எல்லா கம்பெனிஸுமே மீடியம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 250 கோடிக்கு மேலே உள்ள எல்லா கம்பெனிஸுமே வந்து பிக் ஆர் லார்ஜ் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட்டில் வேலைக்கு போகும்போது கார்ப்பரேட் எந்த மாதிரி கார்ப்பரேட் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டோம்னா அங்கே உள்ள தேர்வு முறைகள் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு அந்த வேலைகள் ஈஸியாக கிடைக்கும். அடுத்ததாக ப்ரொஃபஷனல்ஸ்னா யார்? ஸோ டாக்டர்ஸை பொறுத்தவரைக்கும் டாக்டர்ஸ் வெறும் டாக்டர் கிடையாது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸாக இருக்கணும். என்ஜினியர்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரியான என்ஜினியர்ஸாக இருக்கணும், ஆர்கிடெக்டாக இருக்கணும், அவங்க கன்சல்டண்ட்டாக தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லாயர்ஸ் வந்து தனியாக ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சிக்னேச்சருக்கே காசு கிடைக்கும். கம்பெனி செக்ரட்டரி இதே மாதிரி அவங்க சிக்னேச்சருக்கே காசு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் படிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து அதுக்கு நல்ல முயற்சி பண்ணி பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ப்ரொஃபஷனல்ஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு அதுக்கு மதிப்பும் உண்டு, மரியாதையும் உண்டு, நல்ல வருமானமும் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு. வெளிநாடுகள்னா ஒவ்வொரு வெளிநாட்டுக்கும் தகுந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கு, ஜாப்ஸ் இருக்கு. எல்லா நாட்டிலையும் எல்லா ஜாப்ஸுக்கும் போக முடியாது இல்லையா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து எப்படி யூஎஸ்ஏன்னு சொன்னால் H1B விசா. ஸோ H1B விசா எடுத்துக்கிட்டு போகலாம். இல்லை வந்து அப்புறம் நர்சஸ் வாய்ப்பு இருக்குது. நர்சஸுக்கு வந்து ஈஸியாக க்ரீன் கார்டு கிடைக்குமா. அப்புறம் டாக்டர்ஸ், அப்புறம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்பெசிஃபிக்காக சம்திங் எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் யூஎஸ்ஏல இருக்கும். அதே மாதிரி தான் யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா இங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் எப்போவுமே வந்து அதிகமாக படித்தவங்களுக்கு, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடித்தவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது. கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே போகலாம். அது குவைத்தாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், யுஏஇயாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஸ்திரி வேலை போகிறவங்களும் இருக்காங்க, அக்கௌண்டண்ட்டாக போகிறவங்களும் இருக்காங்க, சிவில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் மெக்கானிக்கல் சிவில் போகிறவங்களும் இருக்காங்க, வெல்டிங் முடித்தவங்களுக்கு ஆர்க் வெல்டிங் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் போகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு போயிட்டோன்னா ஈஸியாக வேலை கிடைக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர்லேயும் வந்து தமிழர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி மலேசியாவில் வேலைவாய்ப்பு இருக்குது, மால்தீவ்ஸில் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் ஸ்பெஷல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸு இதுக்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இந்த கண்ட்ரிஸில் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரிஸில் எந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டோன்னா ஈஸியாக வேலை கிடைக்கும். ஈஸியான வழி என்னென்னா ஒரு அங்கே இந்த மாதிரி கண்ட்ரிஸில் போய் அந்த கண்ட்ரிஸ்லேயே படிச்சுக்கிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் நமக்கு அந்த கண்ட்ரீஸ்லேயே இருக்கலாம். ஸோ அதனால் அந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரு ஜாபை தேடிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எடுக்க போகிறாங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எடுக்க போகிறாங்களா, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுக்க போகிறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸோட ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி பிரேக் ஈவன் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 year 2 year ஆகுது. ஸோ அது வரைக்கும் நம்முடைய சர்வைவல் ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. பிளாங்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத விட்டுட்டு அடுத்தடுத்து எவ்வளோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அடுத்தடுத்து வந்து நம்முடைய மார்க்கெட்டிங், நெட்வொர்க்கிங் இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா பிளாங்காக ஃபஸ்ட்டே ஒரு காசை போட்ட உடனே நமக்கு காசு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸும் வந்து ஒரு கல்வி மாதிரி தான், நிறைய கற்றுக்கணும்.
பொருட்கள பத்தி கத்துக்கணும். இல்ல சர்வீஸ்னா சர்வீஸ பத்தி கத்துக்கணும். கஸ்டமர்ஸ பத்தி கத்துக்கணும். அப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுங்கிறத கத்துக்கணும். எந்த மாரியான ஃபீல்டு இருக்கு, ஃபீல்ட்ல எப்படி ரீச் பண்றது, நம்முடைய வாடிக்கையாளர ஐடென்டிஃபை பண்றது எப்படி, ப்ராஸ்பெக்டிங் பண்றது எப்படி, இது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்றது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். அதுக்கான வழிமுறைகள் நெறைய இருக்கு. அதுல நமக்கு காசு எவ்வளவு செலவு பண்ண முடியும்? அட்வர்டைசிங்னா சும்மா செலவு பண்ண முடியாது. அது நம்ம நல்ல காசு இருக்கு, சும்மா செலவு பண்ணிட்டே இருக்கலாம்னா செலவு பண்ணிக்கலாம். ஆனா ரிட்டர்ன்ஸ் எடுக்கவும் தெரியணும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எப்படி எடுக்கிறது? இந்த மாரி முயற்சிகள் எல்லாம் எப்படி எந்த மாரி முயற்சிகள் பண்ணா, இந்த பிசினஸுக்கு என்ன முயற்சி? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பிசினஸ்ல இறங்கினா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ஃப்ரீலான்சர்ஸ். ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம யார்கிட்டயும் வேலை பார்க்க பிடிக்கல. நம்மளால தொழில் தொடங்க காசு இல்ல. ஆனா நமக்கு திறமை இருக்கு. நம்ம திறமைக்கு எப்பவுமே மார்க்கெட்ல வேல்யூ இருக்கு. நம்ம திறமைய எப்ப வேணாலும் யூஸ் பண்ணி நம்மளால காசு சம்பாதிக்க முடியும். அப்படின்னா நம்ம இந்த திறமைய வச்சு இந்த ஃப்ரீலான்சர் வேலையை செய்யலாம். நான் வந்து அட்மிஷன் கைடன்ஸ் பண்றேன். கெரியர் கைடன்ஸ் பண்றேன். கவுன்சிலிங் பண்றேன். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் பண்றேன். இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீலான்சரா பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க, அங்க போய் நம்ம கவுன்சிலிங் பண்றோம், வரோம். ஸோ அதுக்கு அவங்க ஒரு ஃபீஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இங்க வந்து யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணல. நம்ம எதையும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம திறமைய மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ நம்ம திறமைக்கேற்ற ஊதியத்த வாங்குறோம். ஸோ இந்த மாரி ஒர்க் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க்னு அப்படி சொல்லலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்கு. www.5rr.com, www.upwork.com, www.freelancer.com, இந்த மாதிரி பல சைட்டுகள் இருக்கு. இல்ல இந்த ரெண்டுமே வந்து மிக முக்கியமான சைட். ஏன்னா நான் அனுபவப்பட்ட சைட்டுகள். இதுல வந்து நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்க போறோங்கிறத ஒரு டிசைன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா, கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா, அவங்க கேட்பாங்க, இந்த சார்ஜுக்கு பண்ணி தருவீங்களான்னு. நம்ம அந்த சார்ஜுக்கு அந்த விஷயத்த பண்ணி கொடுத்தோம்னா, அவங்க அதுக்கான காசை உடனே கொடுத்துருவாங்க. ஸோ டைமிங் இதில் வந்து மெயினாக டைமுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதான். கண்டென்ட் ரைட்டிங் இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங் கரெக்ட் டைமுக்கு எழுதி கொடுத்தோம்னா, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுப்பாங்க. ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, மியூசிக் பண்ணுறது, அப்புறம் வெப்சைட் பண்ணுறது, அப்புறம் HTML கோடிங் பண்ணுறது, ஜாவா கோடிங் பண்ணுறது, அப்புறம் வந்து டிசைன் பண்ணுறது, பில்டிங் டிசைன் பண்ணுறது, என்ஜின் டிசைன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஐடியாஸ் கேட்குறது, ஐடியாஸ் சொல்கிறது, அப்புறம் ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுறது, அப்புறம் இல்லை ஐடியாஸ் ஃபேமிலியில் எப்படி நல்லா வாழ்கிறது, ஃபினான்ஷியல் ஐடியாஸ் கொடுக்கறது, எல்லாமே வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கிங்கில் வரும். இந்த சைட்லேயும் நிறைய இருக்குது. அதில் தனிநபராக நம்ம எந்த வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ட்ரெயினராக இருக்கேன் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்பட்ட நேரத்தை அதுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்ற நேரத்தில் நம்ம அவைலபிளாக இருந்தோம்னா அங்கே போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கான காசை வாங்கிட்டு, நம்ம கேட்குற காசை இல்லை அவங்க சொல்கிற காசையோ ஏதோ ஒன்று ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு நிறைய இருக்குது. இந்த ஃப்ரீலான்சராகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து வேலைவாய்ப்பு எப்போவுமே நமக்கு தொடர்ந்து இருக்கும். நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம படிக்கிற படிப்பும் நம்முடைய திறமையும் அதுக்கப்புறம் நம்முடைய ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறது, நிபுணர் ஆகிறதுலையும் தான் நம்முடைய வருமானமே அடங்கி இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டோம்னா, அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு நிபுணர் ஆகிறதுக்கு நம்ம அந்த எக்ஸ்பர்ட்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, ப்ரொஃபஷனல்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு, நம்ம பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.